தேதி வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி மே. இப்போ டைம் வந்து 10:10 ஆக்சுவலாக இங்கே ஒரு ஸ்ட்ராங் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. என்னன்னா 24,400. ஆக்சுவலாக இதை வந்து தாண்டவே தாண்டாது. சப்போஸ் தாண்டுச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்பைக்கு ஒன்று வரும். இந்த ஸ்பைக் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 24,500 வந்து போச்சுன்னா நம்ம காலை கண்ணை முடின்னு செல் பண்ணலாம். அவன் சன் கீழே விழுவா, இல்லை ப்ரீமியம் வந்து டிகே ஆகும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த 400 500 இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து ஸ்ட்ராங்காக வந்து அங்கே இடத்துல ரிஜெக்ஷனாக இருக்குது. ஏன்னா வந்து அவங்க வந்து இப்போ வந்து பொசிஷனும் வந்து பார்த்திங்கன்னா 24,400 இருக்காங்க. எவ்வளோன்னா 5.8 crores, புட்டில் வந்து 2.73. இது வந்து ஒரு ஸ்டாடலாக கூட இருக்கலாம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லோ வந்துச்சுனாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவுக்கு திருப்பி வந்துடும். அதே மாதிரி ஹை போச்சுனாலும் திருப்பி இந்த ஏரியாவுக்கு வந்துடும். அதனால் வந்து இந்த ஏரியாவில் நம்ம ட்ரேட் எடுக்கலாம், இந்த லோலையாக நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஓகேவா? இதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. நான் ட்ரேட் எடுக்கும்போது அப்டேட் பண்ணுறேன். டைம் வந்து 10 o'clock ஆகுது, 10:32. என்னன்னா இங்கே இடத்துலேருந்து ஒரு ஸ்பைக் வரத்துக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு மைனஸும் வரும்போது என்னென்னா பேனிக் ஆகக்கூடாது. அப்படியே நம்ம பொசிஷன் மைண்ட் பண்ணால் திருப்பி வந்து டிக் ஆகும். என்ன எடுக்க போகிறோன்னா 23,350. ஓகேவா? 350 இதை வந்து நம்ம வந்து செல் பண்ண போகிறோம். ஏன்னா அப்சைடில் வந்து போகிறதுக்கு வந்து ப்ராபபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. அதனால் வந்து இந்த ஏரியாவில் வந்து எடுக்க போகிறோம். எவ்வளோக்கு எடுக்க போகிறோன்னா இந்த ஏரியாவில் 49-50 அந்த மாதிரி ரேஞ்சில் 50 கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்து 46 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நம்ம வந்து ஆக்சுவலாக இந்த இடம் பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது. ஒன்று இது பிரேக் அவுட் ஆகணும். பிரேக் அவுட் ஆகிட்டுனா ஃபேக் பிரேக் அவுட்டாக இருக்கும். இப்படி மேலே போயிட்டு திருப்பி வந்து பிரேக் டவுன் ஆகி கீழே வந்து பொதுன்னு விழுந்துடும். வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இது இருக்கா, இது வந்து இப்படி பிரேக் அவுட் ஆகி ஒரு ஸ்பைக் மாதிரி ஒன்று போடும். இப்படி கூட போகும். அதுக்கப்புறம்ட்டு வந்து பொறுமையாக வந்து அப்படியே வந்து கீழே வந்து விழுந்துடும். இதான் வந்து இன்றைக்கியோட வந்து ட்ரேட் ஃபார்மேட்டு. நம்மளுக்கு இங்கே கரெக்டாக வந்து 50 rupees வந்துடுச்சு. அதனால் நம்ம ட்ரேட் என்ட்ரி ஆகி வேண்டி தான். நம்மளுக்கு 30 points வந்து மைனஸ் வந்து போகும் இந்த இடத்துல. பரவாயில்ல, போனாலும் வந்து என்னென்னா அது நம்ம டாலரன்ஸ் தான். 50 points இருக்குது பாருங்கள். செல்லு ஒரு 10 lots. டேட் வந்து 2008/5/2025. நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரேடு இங்கே வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து இந்த பொசிஷன்ஸ் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். 11:40 ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இந்த ட்ரையாங்கிள்லேருந்து பிரேக் அவுட் ஆகிற மாதிரி காமிக்குது. பிரேக் அவுட் ஆனாலும் கீழே தான் வந்து ஃபாலோ ஆகும். நம்ம பொசிஷன்ஸ்லாம் எப்படி சொல்லி பார்ப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொசிஷன் வந்து ஒரு லாஸில் இருக்குது 0.31 points. அப்போனா எவ்வளோ இருக்குன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைனஸ் வந்து 600 500 அந்த ரேஞ்சில் வந்து இருக்கும். இது அப்டேட் ஆகலை. ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்ட்ராங் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதுக்கு மேலே வந்து போகிறதுக்கு வாய்ப்பில்லை. போனாலும் வந்துன்னா ரிஜெக்ஷன் ஆகி வந்து ஃபாலோ ஆகும். இந்த பிவோட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் வந்து முடியறதுக்கு வந்து நிறைய வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 24,361 வந்தால் முடியும். பார்ப்போம் எப்படி இருக்குது. இதான் இப்போதைக்கு ஸ்டேட்டஸ். 25வது. ஆக்சுவலாக இப்போ நம்ம டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணிடுச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 0.75% வந்து ப்ராஃபிட் வந்து வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து எவ்வளோ வந்து மேக்ஸிமம் வந்து ப்ராஃபிட் வந்துருக்குன்னா 24 points வந்து ப்ராஃபிட்ஸ் வந்திருக்கு. ஓகே, நம்ம டார்கெட் வந்து என்னென்னா இதுதான் 34 points. ஆக்சுவலாக இந்த ப்ரீமியம் வந்து டிகே ஆகுமான்னு தெரில, பார்க்கணும். அது என்னன்னா இதை வச்சு தான் சொல்லணுமே. இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இங்கே வந்து இந்த கால் ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆச்சுன்னா இது கீழே வந்துடும். அது வரைக்கும் என்னென்னா வராது. பார்ப்போம். இந்த இடத்துல சப்போர்ட்டை பார்த்தவொடனே எல்லாம் நிறைய பேர் வந்து இது வரும். அந்த இடத்துல வந்து புல்லிஷ் ஆர்டர் வரும். அதை ட்ராப் பண்ணிட்டு கீழே வரதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? திருப்பி வந்து நான் இதை வந்து அப்டேட் பண்ணுறேன்.
155 ஆகுது. ஆக்சுவலாக இந்த லோ வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஃபர்தராக இதெல்லாம் வந்து ஒரு பையிங் பொசிஷனாக இருப்பாங்க. அதனால் வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி க்ளோஸ் ஆகிறது எங்கன்னா இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆகும். 24,228 தான் வந்து க்ளோஸ் ஆகும். நேற்றோட வந்து தேர்டு வந்து சப்போர்ட் ஏரியா. இப்போ நம்ம பொசிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த 34 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்தது. இந்த ப்ரீமியம் ஃபுல்லாக வந்து டிகே ஆகும். ஏன்னா வந்து இந்த சிபிஆர்லேருந்து கட் ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துல வந்து ஆனால் 1 2 3 4 5 இந்த 1 ஹவராக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா வந்து சப்போர்ட் வந்து எடுத்துருக்கு. அந்த சப்போர்ட் வந்து சஸ்டைன் ஆகாது. இப்போ வந்து இந்த சிபிஆர்லேருந்து வந்தால் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்பாட். இது ஸ்பாட்டில் வந்து அடுத்த சப்போர்ட் வந்து எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குது 24,273. ஓகேவா? இந்த கூட இங்கே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகி இந்த ட்ரையாங்கிள் எட்ஜில் வந்து என்னென்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் கண்டினியூவாக இருந்து புஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்பாட்டில் வந்து 24,273க்கு வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 24,228 இந்த ரேஞ்சுக்கு வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகும். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 12 இங்கே வந்து 26,000 வந்து ப்ராஃபிட் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1%க்கு மேலே ப்ராஃபிட் இருக்குது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எவ்வளோ ப்ராஃபிட் கொடுக்குன்னா ஒரு 37,000 வந்து மேக்ஸிமம் வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வரும். 37,000னா நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வரன்னா ஒரு 1.75% வந்து ப்ராஃபிட் வந்து நம்ம வந்து இந்த ட்ரேடில் வந்து எதிர்பார்க்கலாம். சரி, ஓகே. இது க்ளோஸ் பண்ண உடனே ஒரு 3 o'clock வந்து நான் வந்து என்ன ரிசல்ட்டு சொல்லி சொல்கிறேன். இப்போ வந்து டைம் வந்து 3 o'clock ஆக போகுது. நம்ம டார்கெட்டான 24,273 அதை ஹிட் பண்ணிக்க வந்து போச்சு. அதே மாதிரி இங்கேயும் ஃப்யூச்சர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுன் வந்துட்டு திருப்பி வந்து ரெக்கவரி ஆகிற மாதிரி காமிக்க ரெக்கவரி ஆகாது. திருப்பி இந்த ½ ஹவரில் திருப்பி நம்ம டார்கெட்டு 24,228 இதை வந்து ஹிட் பண்ணுறோம். இதில் அது மாதிரி தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துருச்சு. நம்ம சார்ட்டில் போய் பார்ப்போம் எவ்வளோனா. இங்கே பாருங்கள் 1.23 இருக்குது. ஏன்னா இது அதுவும் வந்து என்னென்ன டிகே ஆகிடும். நம்ம என்ன பண்ணலாம், அந்த பொசிஷன்ஸை வந்து எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா டைம் இருக்குல்ல. அதனால் வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஒன்று மாட்டாவது எக்ஸிட் ஆல். இப்போ நம்ம இந்த பொசிஷன்ஸை எக்ஸிட் பண்ணிட்டோம். நம்ம இங்கே பார்த்திங்கன்னா 1.75% வந்து ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக என்னென்னா இது 1 o'clock இது வந்து ஆப்ஷன் பையிங் இது பண்ணியிருந்தா இந்த டைமுக்கு இந்த இடத்துல பண்ணியிருந்தா 10 ரூபாய்க்கு பண்ணியிருந்தா 130 ரூபாய்க்கு எட்ட வரைக்கும் போயிருக்கும். ஆனால் வந்து இது என்னென்னா ரொம்ப பேனிக்காக இருக்கும். ஏறும், டக்குன்னு இறங்கும், திருப்பி இறங்கும். அது வந்து என்னன்னா ரொம்ப பேஷன்ஸ் வேணும். க்ரீடியும் ஃபியரும் ரெண்டும் வந்து இது பண்ணும். அதனால தான் வந்து ஆப்ஷன் பையிங் வந்து அதெல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த கேல்குலேஷன் 30% 40% ஒரு சில டைமில் தான். ஒரு 10 ட்ரேட் எடுக்கணும்னா அதில் 2 trades வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். மிச்ச ட்ரேடெல்லாம் வந்து டெய்லி வந்து பண்ண முடியாது. அந்த ட்ரேடுக்காக வந்து ஒரு 10 நாள் 20 நாள் வந்து வெயிட் பண்ணி தான் எடுக்கணுமே. அப்படி எடுத்தால் தான் இது பண்ண முடியும். ஆனால் க்ளோசிங் வந்து எனக்கு தெரிஞ்சு இதுதான் கீழே தான் 24,273. இது கீழே வந்து ஸ்பாட்டில் வந்து க்ளோஸ் ஆகும். ஃப்யூச்சர்ஸில் வந்து 24,228 வந்து க்ளோஸ் ஆகும்.